Hey guys, welcome back to my channel. It's me PG. ஸோ வந்து இந்த அமேசான் ஹால் அப்படின்னு நீங்கள் தமிழ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நம்ம லாஸ்ட்டாக போட்டு ஒரு 2 months இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா நமக்கு தேவை இருக்கிறதுனால போய் அமேசானில் வாங்குறோமா இல்லை அமேசான் வாங்குறதுனால நமக்கு ஒரு தேவை உருவாகுதா அப்படின்றது தெரியல. நம்மளோட விலாகி அதான் சொல்லியிருந்தேன். என்னென்னா சிலது நம்ம தேவைப்படும் போது போய் கடையில் போய் வாங்குவோம்ல, அப்படியே எல்லாம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு டக்குன்னு ஒன்று தேவைப்படுது அப்படின்னா அது அமேசானில் சர்ச் பண்ணி பார்க்குறது, அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அப்படி ஒன்று இருக்குதான்னு. அப்படி இருக்குது அப்படின்னா நான் வழக்கம் போல் வந்து ஒரு கார்ட்டில் போட்டு வச்சுட்டு அதை திருப்பி யோசிச்சு காட்டினா நம்ம அதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதை ஆட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வேணும்னா அப்புறம் ஒரு நாள் பொறுத்து யோசிக்கிறது, ஒரு மல்டிபிள் டைம் யோசிப்பேன். இது வாங்கணுமா இல்லை ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படிலாம் நிறைய யோசிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அது ஓகே நமக்கு திருப்பி நல்லா தேவைப்பட தான் படுது, இந்த ஆப்ஷன் வேறு எங்கேயுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது அப்புறம் வாங்கிடுவேன். அந்த மாதிரி தான் நான் எப்போயுமே அமேசான் பண்ணுறது ரொம்ப நாளாக. அப்புறம் வந்து அதனால் இந்த ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதம் இப்போ நான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னால எல்லாமே அது ஒரே டேயில் டெலிவரி ஆச்சா. ஸோ இதட்டு நம்ம அதை வந்து அப்படியே ஒரு பிளாகாக போட்டுருவோம். வழக்கம் போல் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் வாங்கினா போதும். நான் வந்து வாங்குறத அதோடய விலையை பொறுத்து அதோட விலை அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அது எந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்குது, இல்லை நல்லா இல்லை எல்லாமே நான் சொல்லிடுவேன். ஸோ அதாவது உங்களுக்கு நீங்கள் ஒரு கிளாரிட்டி கிடைக்குமே அப்படிங்கிறத வழக்கம் போல் இந்த வீடியோவோட சாராம்சம். முதல் ஐட்டம் என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம இப்போ வந்து இருங்க நான் பிரிச்சுட்டு சொல்கிறேன். ஓகே, இது என்னென்னா நம்ம அனிதாவோட கார் வாங்கியிருக்கோம் இல்லையா, டாட்டா பஞ்சில் வைக்கிறதுக்கு ஒரு பின்னாடி வைக்கிற ஒரு பேஸ்கெட் மாதிரி இது ஃபோல்டபுள். இது அப்படியே வந்து டிக்கில் வச்சிட்டோம் அப்படின்னா பேசிக் நீட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த காரில் எப்பவுமே கேரி பண்ணுற சில ஐட்டம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஐட்டம் எப்பவுமே கேரி பண்ணுற அப்படின்னா காருக்கு தேவையானது கிடையாது, நமக்கு தேவையானது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சும்மா ஒரு ட்ரெஸ் வச்சுப்பீங்க ஒரு சேஃப்டிக்கு, இல்லை வேறு ஏதாவது டூல்ஸ் வச்சுப்பீங்க, இல்லை மேக்கப் ஐட்டம் ஏதாவது வச்சுப்பீங்க, வேறு ஏதாவது வச்சுப்பீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஐட்டம்லாம் இப்போ கிட்ஸே இருக்குன்னா கிட்ஸோட டாய்ஸ் எல்லாமே வச்சுப்பீங்கன்னா அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு தனியாக உங்களுக்கு இந்த மாதிரி அந்த கார்ட்ஸ் கொடுப்பாங்க. அதை நீங்கள் வச்சு அதை பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், அடியில் அப்படியே வந்து கிளாத் மாதிரி இருக்கா, இந்த பேடை நம்ம இப்படி வச்சுக்கலாம் அடியில். இந்த ஒன்று என்ன பண்ணோன்னா இந்த பார்ட்டிஷன் வைக்கிற இடத்துல வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். வெல்க்ரோவில் கொடுத்துருக்காங்க, தெரியுதா இருட்டில்? ஏன்னா எனக்கே குத்துமைப்பாக தான் தெரியுது இது. ஓகே, அவ்வளோதான் இது. இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அது பார்ட்டிஷனாக வந்துடும். இதில் வந்து நம்ம இப்போ எனக்கு என்னென்னா இப்போ அனிதாவோட பேசிக் ஏதாவது ஒரு செட் ட்ரெஸ்ஸு, ஷூ, ஸ்லிப்பர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது, அப்புறம் வந்து வேறு ஏதாவது தேவை அப்படின்னா மொத்தமாக இதில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இதில் மாட்டிக்கிற அந்த லூப்பும் தனியாக கொடுத்துருக்காங்க. எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து காரோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நான் எல்லாத்தோட ப்ரைஸும் வந்து நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கப்புறமும் போய் ரிவ்யூ கீழே பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்குங்க. நானுமே வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஒரு வாங்கி போய் ஒரு ட்ரையலாக தான் பார்க்குறோம். நல்லா இல்லைனா நான் ரிட்டர்னும் போடுவேன் சில நேரத்தில். அதனால் வந்து சிலதை நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து உங்களுக்கு விலாகும் போட்டிருக்கேன் பெடஸ் அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல் ப்ராடக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். காரில் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க யாராக இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபேமிலி திங்ஸாக எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்ததாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று போட்டிருக்கேன். இந்த பாதம் கிடையாது, செருப்பு வந்து அனிதாவோட அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு டாக்டர் ஆர்த்தோன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் ஒன்று, ரொம்ப பெரிய பிராண்டெல்லாம் கிடையாது, சும்மா இப்படி பேர் வச்சுருக்காங்க, இந்தியன் மேட் தான் இதெல்லாம். இது வந்து சும்மா வீட்டுக்குள்ளே போடுற ஒரு ஸ்லிப்பர்ஸ். இது வந்து இந்த அக்குபஞ்சர் இது இருக்கிறதால இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி இதை நான் போட்டேன். இது வந்து ஒரு 300 ரேஞ்ச் தான் இருக்குது. அதனால் யாராவது வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பாஞ்ச் மெட்டீரியல் தான், ரப்பர் மாதிரி இருக்கும்ல, சிலிக்கான் மாதிரி அப்படி கிடையாது. ஸ்பாஞ்ச் நார்மலாக நம்ம என்ன மெட்டீரியல், அவாய் செருப்புலாம் இருக்கும்ல, அவாய் செருப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது அப்படி இல்லாமல் மெத்துன்னு இருக்குது அந்த மாதிரி மெட்டீரியல், ஃபோம் மெட்டீரியல். நீங்கள் அப்படி வேணும்னா நீங்கள் வீட்டில் எல்டர்ஸ் கேருக்காவது வாங்கணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் எல்லா சைஸ்லையும் கிடைக்குது, எல்லா கலர்லையும் கிடைக்குது. ஒரு 300 ரேஞ்சில் வாங்குறது ஓகே தான். அதனால் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது ஒன்று, அதோட வந்து லிங்க்குமே கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம் போட்டிருந்தது என்னென்னா இந்த ஒரு ஜுவல்லரி பாக்ஸ், என்னுடைய ஜுவல்லரி வைக்கிற பாக்ஸ். இவ்வளோ ஜுவல்லரி நீ வச்சுருக்கிய அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. இது நீங்கள் அப்படியே கிட்ட பார்த்தீங்கன்னா இது என்ன பாக்ஸ்ன்னு தெரியும். எஸ், இது வந்து ஒரு பென் பாக்ஸ், இது பென் ஹோல்டர். ஸோ இதை வந்து நான் ரொம்ப நாளாக வந்து நான் சொன்ன மாதிரி இதை கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் நான் ஒரு 8 மாதம் கிட்டத்தட்ட 8-9 மாதமாக நான் வந்து இதை வந்து நான் கார்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, போன நவம்பர் டிசம்பரில் இதை நான் வாங்குற மாதிரி இருந்தது. இந்த செட்டப்லாம் டெஸ்க் செட்டப்லாம் போடும்போது பெண்ணை வந்து அது மேலே வைக்காமல் இதில் வச்சிடலாம் அப்படின்னு நினச்சி நான் ஆசைப்பட்டேன். ஆனால் நான் வச்சுட்டே இருப்பேன், சரி இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வாங்கணுமா அப்படி இப்படின்னு. அப்புறம் யோசிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு சரி போயிடும், அப்புறம் பெண்ணு போயிடும்ல, அப்புறம் கலெக்ட் பண்ணுற அந்த இதுவும் இருக்காது, நம்ம சேர்த்து வைக்கிற அந்த அதுவும் வேஸ்ட் ஆகிடும்ல, நம்மள தேடி ஆசையாக வாங்குகிறோம், அது வேஸ்ட் ஆகிடுமே சொல்லிட்டு தான் வாங்கினேன். இந்த பென் ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்து 1000 ரூபீஸ்லேருந்தே இருக்குது, 1200 இருக்குது. எப்படின்னா 20 பென்ஸ் வைக்கிறது,
40 பென்ஸ் வைக்கிறது, அது மாதிரி ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 30 அந்த ரேஞ்செலாம் இருக்குது. இது வந்து இருக்கிறதுலே இதை மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 60 பென்ஸுக்கு இது வந்து லோட் பண்ணலாம். இதிலே பார்த்தீங்கன்னா 20 பென்ஸ் இருக்கா மேலேயே. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரேக் இருக்கும், இப்படி ஒரு ரேக் இருக்கும். இந்த மாதிரி மல்டிப்ளாக ரேக் இருக்குது இதில். ஸோ தட் எனக்கு வந்து இது லைஃப் லாங் நம்ம வந்து ரொம்ப பெக்யூலராக எங்கெல்லாம் நான் வந்து பென் கலெக்ட் பண்ணணும். நான் சொல்கிறது எக்ஸ்பென்சிவாக வாங்குறது மட்டுமே பென் கிடையாது. நம்ம எங்கேயோ போகிறோம், ஒரு இடத்துல ஒரு 500 ரூபா கொடுத்து ஒரு பென் வாங்கிடுறோம் அப்படின்றதால மட்டுமே அது வந்து முக்கியமான பென் கிடையாது. அது முக்கியமான பென் தான். பட் நான் சொல்கிறது கலெக்டபுளாக எனக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த பெண்ணில் ஒரு வேல்யூ இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்காக இருக்கிற பெண்ணு, இல்லை வேறு கண்ட்ரியில் எங்கன்னா போய் வாங்கினா அந்த பெண், அந்த மாதிரியான மெமரியோடு இருக்கிற பெண்ணை வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறேன் நான். ஒரு நிமிஷம் சாரி, ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு போஸ்ட் ஒன்று வந்து அதான். நான் வந்து இந்த மாதிரி அந்த பென் அப்படிங்கிறது அந்த மெமரியோடு இருக்கிற பென்ஸ் எல்லாம் வந்து நான் அதை சேவ் பண்ணி வைக்கிறது தான் என்னோடது. ஸோ அப்படி பார்த்தா நான் வந்து ஆல்ரெடி பென் கலெக்ஷன் வந்து நான் vlog போட்டிருக்கேன். நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. நான் ரொம்ப பிகினிங்லேயே வந்து என்னோடய பென் கலெக்ஷன்ஸ், விண்டேஜ் கலெக்ஷன்ஸ்னு நான் நிறையவே வீடியோ போட்டிருக்கேன். அதில் பென் கலெக்ஷனுமே நான் போட்டிருக்கேன். 100 years ஓல்டு ஒரு பென் ஷாப்பில் போய் நான் வாங்கி அந்த மாதிரி ரொம்ப இதுவாக இருக்கிற பென்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்கள் போய் பார்க்கணுன்னா கூட என்னோடய சேனலில் பாருங்கள். அந்த மாதிரி பென்ஸை வந்து கலெக்ட் பண்ணுற ஹேபிட் எனக்கு இருக்குது. ஸோ அதை வந்து பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த ஒரு பென் ஆர்கனைசர் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து எத்தனை பேருக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல, இல்லை எத்தனை பேருக்கு இது வந்து இதெல்லாம் தேவையா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு தெரில. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அப்படி ஒரு ஹேபிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான இது மாதிரின்னு கிடையாது, இன்னும் நிறைய பென் ஹோல்டர்ஸ் இருக்குது அமேசானில். ஒரு நீங்கள் நார்மலாக ஜிப் மாதிரி வந்து போட்டு அதுக்குள்ளே போட்டு கூட வைக்கலாம். ஸோ தான் நீங்கள் எக்ஸ்பென்சிவாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு கூட கிடையாது. சின்ன இதிலே கூட கிடைக்கும் குவாலிட்டியில். இந்த மாதிரியான ஃபோம் மெட்டீரியல் எல்லாம் கூட கிடைக்கும். நீங்கள் போட்டு ஜிப் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி கூட நீங்கள் வாங்குவேன். ஏன்னா நீங்கள் ஒரு பெண்ணை கலெக்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு இடத்துல வாங்குறீங்க அப்படின்னா அந்த பெண் பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இப்போ நான் காயினுக்கு வந்து ஒரு பவுச் காட்டணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் ரூபா நோட்டுக்கு ஒரு பவுச் இருக்குது. அதே மாதிரி ஆல்பம் மாதிரி, ஃபோட்டோ ஆல்பம் மாதிரி நான் அதை ஆட் பண்ணி வச்சுருக்கேன் காட்டில். இன்னும் நான் வாங்கல அதை. நான் அது மாதிரி தான் சொன்னேன். அது மாதிரி நம்ம வாங்கணும்னு யோசிப்பேன். அப்பப்போ எப்போ முடியுதோ அப்போ இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்ல, இந்த அமௌண்ட்டை வந்து நான் உடனே ஸ்பெண்ட் பண்ணாமல் நான் யோசிப்பேன். இதுக்கு நான் ஒரு பட்ஜெட் ஒதுக்கிறது. இப்போ வாங்காமல் ஒரு 2 months கழிச்சு வாங்கிக்கலாம் அப்படி யோசிச்சு தான் நான் இதெல்லாம் பிளான் பண்ணி வாங்குறேன். மற்றபடி நானுமே அப்படியே ஸ்பெண்ட் பண்ணுறது, வாரி இறைக்கிறது அப்படிலாம் பண்ண மாட்டேன். அப்படி தான் இது ஒரு 7 மாதம் கழிச்சு 6-7 மாதம் கழிச்சு இதை வாங்கியிருக்கேன். இப்போ அந்த கேஷை வந்து நீங்கள் கரன்சியை வந்து ஒரு ஆல்பமில் வைக்கலாம். அந்த ஆல்பமை நான் வச்சுருக்கேன். ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லிட்டு எங்கிட்ட இருக்க பழைய 1 ரூபா நோட்டு, 5 ரூபா நோட்டெல்லாம் அதில் வைக்கணும்னு வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணுற முக்கியமான விஷயம் வந்து அது மட்டும் முக்கியம் இல்லை, அது ரொம்ப எவ்வளோ சேஃபாக நீங்கள் எவ்வளோ வருஷத்துக்கு வச்சுருக்க போகிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம சொல்கிற மாதிரி நம்ம அது என்ன ஆசைப்படுறோமோ, என்ன இன்டென்ஷனோ அது நிறைவேறும். அது ஃப்யூச்சரில் நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு வச்சிருக்க முடியும், நம்ம மெமரிக்கு வச்சிருக்க முடியும். நீங்கள் யார்கிட்டயே கொடுக்க போகிறீங்க, யாருக்கே காட்ட போகிறீங்க கூட விடுங்களேன், உங்களுக்கே கொஞ்சம் வருஷம் கழிச்சு அது பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அது நல்ல குவாலிட்டியில் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து ஒரு டெம்பர் கிளாஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்க்ரீன் கார்டு ஒன்று. இது எதுக்குன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸ் தெரியுதா உங்களுக்கு? இது வந்து இவ்வளோ பெருசுக்கு இது ஃபோனுக்கு கிடையாது. இது வந்து இவ்வளோ பெருசு வந்து இது ஃபோனுக்கு கிடையாது. இது எதுக்குன்னா காரோடைய டச் ஸ்க்ரீனுக்கு. அனிதாவோட பஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த காருக்கு இப்போ நம்ம வாங்கின காருக்கு வந்து டச் ஸ்க்ரீன் இருக்குது. எல்லா காரோடைய சைஸுக்குமே நீங்கள் அந்த காரை மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த சைஸுக்கு வந்து டச் ஸ்க்ரீனாக இருந்தால் சொல்கிறேன். அதுக்கு வந்து உங்களுக்கு அமேசானில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் கார்டு கிடைக்கும். அந்த டச் ஸ்க்ரீனை வந்து அதுவுமே மொபைல் மாதிரி தான். அதனால் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ரொம்ப வருஷம் யூஸ் பண்ண போகிறோம் போது நம்ம டச் பண்ணி போயிடும். மொபைல் மாதிரி அது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காது. இருந்தாலும் அந்த டச் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன கார் டச் ஸ்க்ரீன் இருக்க மாதிரி இருந்ததுன்னா உங்கள் காரில் அந்த இன்ஃபோடைன்மெண்ட் டச் ஸ்க்ரீனாக இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் பழசாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அது கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு க்ளீன் பண்ணிட்டு ப்ராப்பராக ஏதோ ஒரு கடையிலே ஒட்டி கொடுத்துருவாங்க. ஒரு 100 ரூபா கேட்பாங்க. இதோட ரேட்டும் வந்து நான் இதில் போடுறேன். எல்லாமே முன்ன பின்ன வாங்கினேன்னா எனக்கு எவ்வளோ எக்ஸாக்டாக ப்ரைஸ் ஞாபகம் இல்லை. எல்லாமே நான் ஸ்க்ரீன்லேயும் போடுறேன். இதோட லிங்க்கு கீழேயும் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று. இதுவுமே நான் வந்து இது வாங்கி எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா 1 year இருக்கும். அப்படியே பாக்ஸோடு வச்சுருக்கேன் பாருங்கள். அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட கவரும் இருக்குது. இது ஒன்றும் இல்லை, இது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அதை நான் தனியாக சொல்ல தேவையில்லை. இது வந்து ஒரு பேக்கெட் எஃப்எம். இது நான் தனியாக உங்களுக்கு சொல்லணும் கூட இல்லை. அப்படியே உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த உள்ள எஃப்எம் இருக்கும். அதோட அந்த கவரும் நான் அப்படியே வச்சுருக்கேன். உள்ள அதோட கவரோடு வச்சுருக்கேன். அது எனக்கு வந்து இந்த பேக்கெட் எஃப்எம் வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங் இருக்குது. அது மேலே எஃப்எம், ஆடியோ சிஸ்டம், ரேடியோஸ், டேப் ரெக்கார்ட்ஸ், சிடி பிளேயர், அப்புறம் இந்த வினைல் பிளேயர் எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ சின்ன வயசுலேருந்து அது அப்பாவால் வந்தது. அதில் எனக்கு இந்த பேக்கெட் எஃப்எம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப சின்ன வயசில் இந்த பேக்கெட் எஃப்எம்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பா வாங்கி அவர் யூஸ் பண்ணிட்டு அப்படியே என்கிட்ட கொடுத்துருக்காரு. ஈவன் நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்து நான் பேக்கெட் எஃப்எம்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் பேக்கெட் எஃப்எம் நிறைய பிளாட்ஃபார்மில் இருக்குது. நிறைய பெரிய பிராண்ட் யாரெல்லாம் போட்டுட்ருப்பாங்களோ, பிலிப்ஸ், நேஷனல் பிராண்டு, பிலிப்ஸு, சோனி, இந்த மாதிரியான யாரெல்லாம் ரொம்ப இதில் போடுவாங்களோ அவங்க யாருமே இப்போ அதை மேனுஃபேக்சர் பண்ணுறது இல்லை. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. அதனால் யாருமே இது மேனுஃபேக்சர் பண்ணுறதில்ல. ஸோ இந்த நேம் வந்து XH டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு.
இது நம்ம ஊருக்கு ஃபெமிலியர்லாம் கிடையாது. ஆனால் நான் இது வந்து ஒரு இதில் தான் போட்டேன், ஒரு யோசனையாக தான் போட்டேன். 1000 rupees இந்த எஃப்எம். ஸோ இதில் இவ்வளோ கொடுத்து வாங்குகிறோம், பேரும் ரொம்ப கொஞ்சம் தெரிஞ்ச பிராண்டாக இல்லைன்னு. பட் வாங்கிட்டு நல்லா இல்லைனாலோ, குவாலிட்டியாக இல்லைனாலோ, மெட்டீரியல் நல்லா இல்லைனாலோ, இல்லை எந்த பிரச்சனைனாலும் ரிட்டர்ன் போட்டுடலாம் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் அமேசான் வாங்கினேன். அமேசானை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஆப்ஷன் ரொம்ப பெரிய ஆப்ஷன், நல்ல ஆப்ஷன். வேறு எந்த இப்போ ஃப்ளிப்கார்ட்லேருந்து வேறு எந்த இதுலையுமே வந்து அது இன்னும் ரிலைவலாக அது இல்லை. நமக்கு இந்த செக் பண்ணி பார்க்குறது, யூஸர் ரிவ்யூ பார்க்குறது அப்படிங்கிறதுலாம் அமேசான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ப்ளஸ் கஸ்டமர் கேரில் நீங்கள் பேசலாம், அது எல்லாமே வச்சுருப்பான். அந்த ஒரு தைரியத்தில் நான் போட்டேன். நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லா ஒர்க் ஆச்சு, சூப்பராக இருந்தது. சரின்னு ஓகே, நான் வந்து அப்புறம் ரெகுலராக ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்க்குறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். 10 days ஆயிடுச்சா. ஆனால் அதுக்கப்புறம் இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்பவே இது என்ன சொல்கிறது, எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. 1 year கிட்ட ஆல்மோஸ்ட் ஆக போகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சும்மா ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஏரியல்லாம் வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, சின்ன பசங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சவுண்டு மேனுவல் டியூனிங் இருக்கும். ஒரு FM AM இந்த ஆப்ஷன்லாம் அதில் கொடுத்துருவாங்க. ரொம்ப ரிமோட் ஏரியாவில் இருந்தால் கூட உங்களுக்கு AM சிக்னல் எடுக்கும். எங்கேயாவது நம்ம ஹில் ஸ்டேஷனில் இருந்தால் கூட. இது வந்து ஒரு 2 AA பேட்டரி 2 போடுற மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே உள்ளே அந்த பேட்டரி கடிச்ச மாதிரி இருக்குது, பார்த்தீங்களா, தெரியுதா? இதெல்லாம் வந்து 90s கிட்ஸ் யூஸ் பண்ணுற ட்ரிக். பேட்டரி கொஞ்சம் வீக் ஆச்சுன்னா லேசாக கடிச்சிங்கன்னா அது கொஞ்ச நாள் ஓடும். அது மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இதில் ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் இப்படி வச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்டாண்டு வந்து நிற்கும். தரையில் வச்சிங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், இப்படி வச்சிங்கன்னா நம்ம சைடு இருக்கும் அப்படின்னு நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லா டியூரபிலிட்டியாக இருக்குது. ஹெட்ஃபோன் ஒரு ஜாக் ஒன்று இருக்குது, அவ்வளோதான். இதில் ரொம்பலாம் வேறு எந்த இதுவுமே பண்ணல. ஒரு 3 கலரில் இருக்குது ஆப்ஷனு. நல்லா இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக்காக ரொம்ப ஒரு டப்பா பிளாஸ்டிக் இருக்குங்களா, அப்படியா இல்லாமல் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது என்ன சொல்கிறது, இந்த பிராண்டும் எனக்கு ரொம்ப பெருசாக தெரில. ஆனால் இது நல்லா இருக்குது, ஒர்க் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இதை நான் வந்து சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை, சஜஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி பாக்கெட் எஃப்எம் எத்தனை பேருக்கு பிடிக்கும், எத்தனை பேர் விரும்புவாங்கன்னு தெரில. என் ஃப்ரெண்ட் கேமராமேன் இருக்காங்க, அவன் சொல்லிட்டு இருந்தான் இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு வந்து பாக்கெட் எஃப்எம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அவனுக்கு கூட இந்த லிங்க் தான் அனுப்பிச்சி விட்டேன். நிறைய பிராண்டில் இருக்குது, சின்ன பிராண்டில் நிறைய பிராண்ட் இருக்குது. நம்மளோட பிலிப்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. அது பிரச்சனை ஆகுது. அது வந்து அது கம்ப்ளைண்ட் வருது. இவன் வந்து நல்ல ஒரு தடவை நம்ம செலவு பண்ணி போட்டால் கூட அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தவங்க வந்து இப்போ ஒரு வயசானவங்க இருக்காங்க, ஒரு வாட்ச்மேன் இருக்கார், இல்லை யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணணும், வயசானவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரொம்ப ஃபோன்லாம் யூஸ் பண்ண தெரியாத தாத்தா பாட்டிஸ் இருப்பாங்க, பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்களா, அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருங்க. யூஸ் பண்ணுவாங்க, நல்லா இருக்குது டியூரபிலிட்டியோட. அதனால தான் சொல்கிறேன். மற்றபடி இந்த பிராண்ட் எனக்கு தெரியாது, இருந்தாலும் நல்லா இருக்கேன்றதுக்காக அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்ததாக கிட்டத்தட்ட எத்தனாவது தடவை வாங்குகிறோம்? 7336வது தடவையாக இந்த ஹெட்ஃபோனை நான் திரும்பி வாங்கினேன். இந்த OnePlusக்கு மட்டுமே நான் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா செலவு பண்ணியிருப்பேன் போல இருக்குது. என்னென்னா நான் வச்சுருக்க இயர்ஃபோன் இருக்கு இல்லையா, OnePlus, நான் ஆல்ரெடி வீடியோ ரிவ்யூ கூட போட்டேன்னு நினைக்கிறேன், 2-3 months முன்னாடி போட்டிருந்தேன். அந்த ரெட் கலர் வந்து அனிதாவோட அம்மா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நல்லா இருக்கா பிரபான்னாங்க. நல்லா இருக்குது அப்படின்னு. அப்போ எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதான் நான் சொன்ன மாதிரி வந்து எல்லாேருக்கும் நான் வந்து ஒரு 2-3 ஐட்டம் வந்து நான் எல்லாேருக்கும் ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஒன்று வந்து கண்ணாடி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சன்கிளாஸு. அதே மாதிரி நான் அதை வாங்கி யாருக்காவது கிஃப்ட் பண்ணுவேன், யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஹெட்ஃபோனும் இது மாதிரி சரி நம்ம நல்லா இருக்கேன், இந்த பிராண்ட் நல்லா இருக்கேன்னு வாங்கி கொடுக்குறதும் இருக்கும். அந்த வகையில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ரிலையபிளான, ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு பிராண்ட் அண்ட் ஒரு மாடல்னு பார்த்தா இந்த ஒயர்லெஸ் புல்லட். என்னென்னா இப்போ அந்த காலத்துலலாம் தாத்தாங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை வந்து கழுத்தில் மாட்டிகிட்டு இருப்பாங்க. நம்ம 90ஸ்க்கு தெரியும், ஒரு ஃபோனை வந்து ரோப்பில் போட்டு வச்சுருக்கிறது, அப்புறம் சைடில் ஒரு பவுச் போட்டு வச்சுருக்கிறதுலாம் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ். அது எப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெண்டியானவுடனே அவங்களெல்லாம் பூமர் மாதிரி பார்ப்பாங்க. உங்கள் தாத்தாங்களாம் யாரெல்லாம் ஃபோனை கழுத்தில் போட்டிருக்காங்களோ அவங்களாம் பூமர் அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்ல. அந்த மாதிரி இப்போ எப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒயர்லெஸ் தான் இது, ஆனால் இதுவுமே நெக் பேண்ட் மாதிரி இருக்குல்ல, கழுத்தில் ஒரு ஒயர் இருக்குது, இப்படி ஒரு ஒயர் தொங்குதில்ல, இதை போட்டாலே ஒரு பூமர் மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து இயர்பட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. TWS வந்து ரொம்ப ஒரு 700 800 நல்ல பிராண்டட்லேயே கிடைக்குது. இப்போ சோனிலேருந்து, போட்லேருந்து, OnePlusலேருந்து எல்லா பிராண்ட்லேயுமே உங்களுக்கு 700 800 1000 rupeesலேருந்து எல்லா ரேஞ்சிலையும் கிடைக்குது. இயர்பட்ஸ், TWS, ஏர்பாட்ஸ் மாதிரி நல்லாவே குவாலிட்டியாக கிடைக்கும் போது நான் எதுக்கு இதை போட்டு யூஸ் பண்ண, அசிங்கமாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் இது வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறதுன்னா, எப்படி சொல்லலாம், கரெக்டான வேர்ட்ஸ் நான் சர்ச் பண்ணுறேன் என்ன சொல்லலான்னு. இது ஒரு மாதிரி கரெக்டாக ஒரு நீட் ஃபங்க்ஷனலாக இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் பண்ணும். அண்ட் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். இந்த ஹெட்ஃபோனை நீங்கள் வந்து மேக்னெட்டை ஓப்பன் பண்ணால் பேர் ஆகுதுங்கிறது ஒரே ஒரு இதில் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த பிராண்டில் வேறு எந்த மாடல்லையும் கிடையாது. நீங்கள் மேக்னெட் ஒட்டி வச்சிங்கன்னா ஆஃப் ஆகிடும், மேக்னெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். நீங்கள் ஃபோன் எங்கேனா இருக்குன்னா கூட நீங்கள் இப்படி மேக்னெட் ஓப்பன் பண்ணி காதில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணிக்கலாம்.
நீங்கள் வேறு எதாவது ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா, வேறு எதாவது பிராண்ட் வச்சுருந்தீங்கன்னா, போட்டோ வேறு எதாவது பிராண்ட் வச்சு அது ஆன்லேயே இருக்கணும், ப்ளூடூத் ஆன்லேயே இருக்கணும். அது ஆனில் தான் இருக்கும். நீங்கள் அப்புறமா காதில் எடுத்து வச்சு பேசிப்பீங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் வச்சாலும் அது ஆன்லேயே தான் இருக்கும். ஸோ தட் அது சார்ஜ் போகிறதுங்கிறது போயிட்டுருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. நீங்கள் வேணான்றப்போ ஒட்டி வச்சிங்கன்னா அது ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அது வந்து நான் இந்த வாட்டி போட்டிருக்கிறது வந்து ஏஎன்சியோட போட்டிருக்கேன். ஏஎன்சி மாடல் இருக்குது. இந்த ஏஎன்சி அப்படிங்கிறது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்றது தான் அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஏஎன்சி. அதில் ஒரு பட்டன் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்கிற நாய்ஸை இது பண்ணும். இது ஒரு மாதிரி ஹைப்ரிட் மாதிரி தான். நீங்கள் ரொம்ப எக்ஸாக்டாக ஒரு மாதிரி ஃபுல் சவுண்டை கட் பண்ணிடுமான்னு கேட்டால் கிடையாது. ஒரு மாதிரி ஹைப்ரிட் மாதிரி ஒரு 1.5 ஓரளவுக்கு கட் பண்ணணும் அப்படின்றது. பாட்டு கேட்கும் போதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி. அண்ட் வந்து ஏஎன்சிக்காக நான் இது ஆர்டர் பண்ணல. இந்த பிராண்டில் இந்த பர்டிகுலர் Z2ல என்னென்னா 2 டிவைஸை பேர் பண்ணிக்கலாம். 2 ஐஃபோனை பேர் பண்ணிக்கலாம், ஒரு ஃபோன் ஒரு டேபை பேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ தட் அதனால் இதை நான் போட்டிருக்கேன். இதுவுமே இதோட லிங்க்குமே நான் கீழே உங்களுக்கு கொடுக்குறேன். இதோட ப்ரைஸுமே நான் கீழே போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே இன்னொரு வெர்ஷன் இருக்குது. ஏஎன்சி இல்லாமல் வாங்கினீங்கன்னா 1800. இது என்னென்னா இது டெய்லி உங்களுக்கு ரேட் மாறிட்டே இருக்கும். 1800, 1600, 1500, 1900 அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்கும். அந்த டே ஆஃபரை பொறுத்து இருக்குது. உங்களுக்கு நல்ல டீல் நல்ல ஆஃபர் வரப்போ நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்ததாக திரும்பியும் நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு ஹெட்ஃபோன். என்னென்னா நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இது கிடையாது. ஆனால் இது வந்து ஓவர் ஹெட் ஹெட்ஃபோன் சைஸ் பெருசாக இருக்கிற ஹெட்ஃபோன் இது. இது வந்து நான் வந்து காட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு இருந்தது வேறு ஒரு JBL ஹெட்ஃபோன் தான் நான் ரொம்ப நாளாக ஆட் பண்ணி வச்சுருந்தேன். இது வாங்கலாம் அப்படின்னு. ஆனால் கம்பேரிட்டிவ்லி எனக்கு அதில் இருக்கிற ஃபீச்சருக்கும் அதில் இருக்கிற பேட்டரி இதுக்கும் டியூரபிலிட்டிக்கும் அண்ட் வந்து சவுண்ட் குவாலிட்டி அப்புறம் ரிவ்யூ பார்த்ததில் எல்லாத்துலேயும் செக் பண்ணி பார்த்ததில் போட் இருக்குல்ல, போட் வந்து ஒரு இந்தியன் மேனுஃபேக்சர் கம்பெனி. போட் அப்புறம் வந்து ட்ரிபிட் சூப்பராக பண்ணுறானுங்க. காம்படிட்டிவ்லி செம்மையாக கொடுக்குறானுங்க. நல்ல ஃபாரின் பிராண்டை பீட் பண்ணுற மாதிரி நல்ல எஃபெக்டிவாக கொடுக்குறாங்க. சவுண்ட் குவாலிட்டி, பேட்டரியோட டியூரபிலிட்டி. ஒரு தடவை சார்ஜ் பண்ண நான் சொன்ன மாதிரி ரீசெண்டாக நான் ஒரு விலாகில் சொன்னேன். லாஸ்ட் டைம் அமேசான் விலாகில் என்னுடைய பழைய ஹெட்ஃபோனை காமிச்சேன். அது நான் எப்போ சார்ஜ் பண்ணேன்னு ஞாபகம் இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே சத்தியமாக நான் அதை ஏன்னா அந்த ப்ராடக்ட் ட்ரிபிட்டோட ஹெட்ஃபோன் அது. இப்போ அந்த மாடலே பர்டிகுலர் மாடலே இல்லை, வேறு மாடல் தான் வந்திருக்கு. இப்போ அந்த மாடல் வந்து நான் அதை ப்ரொமோட் பண்ணல. எனக்கு ப்ரொமோட் பண்ணி எனக்கு ஒன்றும் ஆகப்படுதில்லை. ஆனால் அது நான் வந்து எப்போ சார்ஜ் போட்டேன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி நான் ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பார்த்துட்டே இருந்த ஹெட்ஃபோன் போட்டு அப்போ சவுண்ட் அலர்ட் வந்தது. அப்புறம் எடுத்து நான் சார்ஜ் ஒரு 5 மினிட்ஸ் தான் போட்டேன் சாப்பிட்றப்போ. திருப்பி எடுத்து போட்டேன், ஒர்க் ஆக ஆரம்பிச்சு. அப்படி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். என்னென்னா அந்த மாதிரி பவர் பேட்டரி பேக்கப் வந்து இந்தியன் பிராண்ட்ஸ் சூப்பராக கொடுக்குறானுங்க. இதுவுமே பாருங்கள், ப்ளே டைம் வந்து 80 hours கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3.5 days 4 days கண்டினியூஸாக நீங்கள் கேட்டிங்கன்னா கூட வரும். நம்ம அப்படி கேட்க மாட்டோம். மிஞ்சி போனால் ஒரு படம் ஒரு பாட்டு இல்லை ஒரு 1 hour 2 hours 3 hours அவ்வளோதான். நீங்கள் இன்னொரு தடவை யூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 5 days யூஸ் பண்ணிங்கன்னா கூட எத்தனை நாள் 40 நாளைக்கு வரும் போல். ஸோ ரொம்பவே வந்து எனக்கு கம்பேரிட்டிவ்லி எனக்கு JBL விட எனக்கு வந்து போட்டோடது போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுனால ப்ரைஸ் வந்து அப்படியே ஆஃப் த ப்ரைஸ். அது வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருந்தது 5800 rupees இன்றைக்கி ஆஃபரில் இருந்தது. ஆனால் இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2600 rupees. இது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எனக்கு அப்படியே ஆஃப் த ப்ரைஸ் ரேஞ்சில் இது கிடைக்குது. சேம் இதே மாதிரியான டிபி குவாலிட்டிலேருந்து எல்லாமே வந்து சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே சேமாக இருக்குன்னும் போது அண்ட் யூடியூப்பில் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். ஆல்ரெடி யாராவது போட்டிருக்காங்களா, நிறைய பேர் அன்பாக்ஸ் பண்ணி போடுவாங்கள்ல, அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்ததில் எனக்கு ரொம்பவே நல்லா பிடிச்சிருந்துச்சா. இது எதுக்குன்னா நான் மேலே ஸ்டூடியோவில் வைக்கிறதுக்கு. இது ப்ளூடூத் தான், நீங்கள் ப்ளூடூத் வயரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து கேபிள் போட்டு சிஸ்டமில் யூஸ் பண்ண போகிறேன். ப்ளூடூத்தில் ஆன் பண்ணி தேவையில்லை. நான் ப்ளூடூத்துக்கு ஆல்ரெடி கீழே ஒன்று வச்சுருக்கேன், பழைய ஹெட்ஃபோன், இந்த டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கலாம். அந்த ஹெட்ஃபோன் சூப்பர் ஹெட்ஃபோன் ட்ரிபிட்டில். அது இன்னும் நல்லா ஒர்க் ஆகுது. அந்த என்ன சொல்கிறது, அடிபட்ட அந்த டேப்லாம் போட்டு வச்சிருந்தாலும் அது நல்லா ஃபங்க்ஷனபிளாக இருக்குது. அது வந்து பிரச்சனை இல்லை எனக்கு. இது நம்ம இந்தியன் பிராண்டு. நீங்கள் ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணாலும் நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது. சும்மா ஒரு பிராண்டு ரொம்ப பிராண்டியே தெரியணுன்றதுக்காக சோனி, JBL, ஸ்கல் கேண்டி அப்படிலாம் போகிறதுலாம் ஓகே தான், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். செனைசர்லாம் சூப்பராக இருக்கும், ஆடியோ குவாலிட்டிலாம் வேறு லெவலில் இருக்கும். பெஸ்ட்டு இந்த வேர்ல்டு செனைசர் பிராண்டில். அதெல்லாம் எவ்வளோ 5000 6000 வரும். ஆனால் அதை விட நம்ம இந்தியன் பிராண்டை வந்து நம்ம இந்த மாதிரி வாங்கும்போது ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், அது ஃபேமஸ் ஆகும். இன்னும் வாங்கி நம்ம சப்போர்ட் பண்ணணும். அந்த வகையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இல்லாமல் நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல. நல்லா இல்லைங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்தியன் வாங்கணும்னு நான் சொல்லலை. உண்மையில் நல்லா இருக்குது, கம்பேரிட்டிவ்லி நல்லாவே இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் ஹெட்ஃபோன்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஆஃபீஸில் ஒர்க் எப்படி இருக்கும்னா, நான் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணும்போதும் சரி, சேனல் ஒர்க் பண்ணும்போதும் சரி, நம்மளுக்கு ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டமில் நம்ம கூடவே ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. சேனல்லே ஒரு 5-6 பேர் ஒர்க் பண்ணுவோம், ஒரு 8 பேர் ஒர்க் பண்ணுவோம். ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒரு 20 பேர் ஒர்க் பண்ணுவோம். எல்லாருக்குமே ஸ்பீக்கர் கிடையாதுல்ல, எல்லாருமே ஹெட்ஃபோன் போட்டு தான் ஒர்க் பண்ணுவோம். காலையில் வந்தால் ஹெட்ஃபோன் போட்டால் நமக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை ப்ளே பண்ணோமா போட்டால் நம்ம பாட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணிருந்தேன். அனிமேட்டடாக இருந்தேன், மாடல் ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன், அனிமேஷன் காம்போசிட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஒர்க்கை பண்ணும்போது நம்மளுக்கு பாட்டு ஒன்று போட்டுட்டு இருக்கோம், நம்ம பாட்டுக்கு அதை பண்ணிகிட்டு இருப்போம் ஒர்க்கு. ஸோ தட் எனக்கு இந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷமாக எனக்கு வந்து பழக்கத்தில் இருக்கிற விஷயம்.
ஸோ தட் எனக்கு வந்து நிறைய பிராண்ட் ஹெட்ஃபோன்ஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த குவாலிட்டி நல்லாயிருக்கு, அந்த குவாலிட்டி நல்லாயிருக்கு, நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த வகையில் இது ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலி நான் கொடுத்துருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே நான் ரிவ்யூ பார்த்து நான் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருக்குற வாங்கிய ப்ராடக்ட் தான். அண்ட் அதே நேரத்தில் நான் சொல்லிட்டேன்றதுக்காகவே நீங்கள் ஒன்றத்தை வாங்காதீங்க. நீங்களுமே போய் ரிவ்யூ பாருங்கள். நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் ஏதாவது அன்பாக்ஸ் பண்ணது, ரிவ்யூ பண்ணதெல்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் வாங்குங்க. அண்ட் வந்து இது வந்து நீங்கள் கண்டிப்பாக கண்மூடி வாங்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை வந்து 1 இயராக யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. அது ஸோ தட் மற்றது எல்லாமே நான் புதுசு இப்போ வாங்கியிருக்கேன். அண்ட் இதுவுமே அப்படி தான். இதுவுமே நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் சொன்ன மாதிரி இது வந்து அவன் OnePlus எப்போ ஆரம்பித்தானா அப்போதுலேருந்து இதை வாங்கிட்டு இருக்கேன். அவனாக நிறுத்தினா தான் உண்டு இதை நான் இப்போ வாங்குறத. இதில் ஒரு கம்ப்ளைண்ட் வருது. என்னென்னா, இந்த இடத்துல இருக்க கேபிள் இருக்குல்ல, இந்த ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்குல்ல, அந்த இடம் கேபிள் வந்து பிரேக் ஆகுது. டெய்லி போட்டு அடித்தோம்னு வச்சுங்களேன், கரெக்டாக ஒரு 10 மாதம் ஒரு வருஷம் கிட்ட நெருங்கும் போது, ஒரு வருஷம் கூட இல்லை, ஒரு வருஷம் கூட மேலே கூட வருது. ஏன்னா 1 இயர் இதுக்கு வந்து வாரண்ட்டி கொடுப்பாங்க. 1 இயர் எப்படி வாரண்டின்னா, அதுதாங்க செம்ம மேட்ரு. இதில் அதை சொல்ல மறந்துட்டு பாருங்க. OnePlus நீங்கள் வாங்குறீங்கன்னா OnePlus ஷோரூம் இருக்குன்னா சென்னையில் இருக்குது, மற்ற எந்தெந்த ஊரில் இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போது 1 இயர் வரைக்கும் இதுக்கு வாரண்ட்டி இருக்குது. 1 இயர் வரைக்கும் எப்படி வாரண்டினா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியே இருக்குது. நீ இதை வந்து சப்போஸ் இது இதை வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா, கேபிள் பிரேக் ஆகிடுச்சுன்னா, ஃபிசிக்கல் டேமேஜ் நம்மளா பண்ணியிருக்கக்கூடாது. நம்மளா போட்டு உடச்சி அப்படி இருக்கக்கூடாது. இந்த கேபிள் அறுந்து போகிறதோ, இல்லை ஒரு பக்கம் வேலை செய்யாமல் போகிறதோ, இல்லை டிஸ்கனெக்ட் ஆகிறதோ, பேட்டரி நிற்காமல் போகிறதோ, இந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்னாலும் இந்த பாக்ஸ் மறக்காமல் வச்சுக்கோங்க. பத்திரமா வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸோடு கொண்டு போய் OnePlus ஷோரூமில் கொடுத்தீங்கன்னா அவங்க இந்த நம்பரை போட்டு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour 1 hourல உங்களுக்கு புது ஹெட்ஃபோன் இதே மாதிரி பாக்ஸில் கொடுத்துருவாங்க. இது வந்து OnePlusல மட்டும்தான் இந்த என்ன சொல்கிறது இது இருக்குது. ஷோரூமில் கொஞ்சம் மதிக்க மாட்டாங்க நம்மளை. அது கொஞ்சம் டென்ஷன் ஆகும். மற்றபடி நம்மளுக்கு ஒரு புது ஹெட்ஃபோன் திருப்பி கிடஞ்சிரும். அது மட்டும்தான் இதில் நல்ல விஷயம். ஸோ தட் இது வந்து OnePlus நீங்கள் மறக்காமல் வாங்க. வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் Amazon vlog 2 தடவை போட்டிருக்கேன். இது 3வது தடவை போடுறேன். நான் சொன்னதில் நீங்கள் எதையாவது வாங்கியிருக்கீங்க, இதை நான் வாங்கினேன், நீங்கள் சொன்னதால் வாங்கினேன், நல்லா இருக்குது, இல்லை நல்லாவே இல்லை, இதை போய் சொல்லிட்டீங்களே அப்படின்னு எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் நீங்கள் எதை வாங்க போகிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், பாய்.